வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 1/1/2024 சோபக்கிருது ஆண்டு மார்கழி மாதம் 16ஆம் நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். தனுசு லக்கணம் இருப்பு. இன்று 2 நாழிகை 39 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:30க்கு. திதி இன்று பிற்பகல் 2:08 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 8:36 வரை மகம், பின்பு பூரம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:11 வரை பிரிதி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று அதிகாலை 12:59 வரை கௌளவம், பின்பு பிற்பகல் 2:08 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 8:36 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளுக்கு பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் இருக்குங்க. அப்போ இன்று பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையுமே நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளுங்க. அப்போ எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் 2-3 நாட்கள் கழித்து அந்த விஷயங்களை செய்யுங்க. மிக சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. இன்றைய நாள் சந்திராஷ்டம தினங்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மந்தத்தன்மையெல்லாம் ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது பார்த்தீங்கன்னா ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படுங்க. அப்போ எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்க. ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம். இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிமார்களை வழிபட உங்களுக்கு மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. அப்போ விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று ஆங்கில வருட பிறப்புங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவக்கிரக சாந்தி செய்ய மிக சிறந்த நாள். நோயாளிகள் மருந்து உண்ண மிக ஏற்ற நாள். சித்திரம் மறைய மிக உகந்த நாள். வழக்குகளை நீங்கள் வாதிட நல்ல நாள். இன்று திங்கட்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சந்திரஹோரை மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சந்திரஹோரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களில் மாதா காரகன், மனக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சந்திர பகவான் தாங்க. அப்போ சந்திரஹோரையில் பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரஹோரையில் நீங்கள் சந்திரஹோரையில் நல்ல ஹோரையாகவே பார்க்கப்படுதுங்க. அப்போ இந்த ஹோரைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருமணம் போன்ற ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வளர்பிறை சந்திரஹோரையில் பண்ணலாம். அதே போல் சீமந்தம் ஏதாவது செய்யணுனாலும் இந்த வளர்பிறை சந்திரஹோரையில் செய்யலாங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா மொட்டையடித்து காது குத்துற விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வளர்பிறை சந்திரஹோரையில் நீங்கள் செய்வது மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுக்குங்க. அதே போல் இந்த வளர்பிறை சந்திரஹோரையில் நீங்கள் பெண் பார்க்க செல்லணும்னு நினச்சிங்கன்னா செல்லலாம். பதவி ஏற்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த வளர்பிறை சந்திரஹோரை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் வேலைக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிப்பது, வங்கி கணக்கு ஏதாவது புதுசாக தொடங்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த வளர்பிறை சந்திரஹோரையில் நீங்கள் செய்வது மிக சிறப்புங்க. அதே போல் இந்த ஹோரை காலத்தில் எல்லா சுபகாரியங்களையுமே நீங்கள் செய்யலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் தொடர்பு கொண்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றியாகும்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஹோரையாக இருக்குது. பெண்களுக்கு மிகவும் உரிய ஹோரைனா இந்த வளர்பிறை சந்திரஹோரையில் எந்த ஒரு காரியங்கள் முயற்சி பண்ணாலும் நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்குங்க. வியாபார விஷயமாகவும் நீங்கள் பண்ணலாம், அல்லது புனித யாத்திரையாகவோ நீங்கள் பயணம் செய்கிறதுக்கும் மிக ஏற்ற ஹோரைங்க இந்த சந்திரஹோரை. அதே போல் பிறரை நீங்கள் சந்தித்து பேசணும்னு நினச்சா கூட இந்த வளர்பிறை சந்திரஹோரையில் செய்வது மிக சிறப்பை தருங்க. இன்றைய நாள் திங்கட்கிழமைங்க. அப்போ இந்த திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு தொடர்புடைய நாளாக இருப்பதால் இன்றைய நாளில் நீங்கள் வெள்ளை நிற உடைகளை அணிஞ்சிங்கன்னா சந்திரனுடைய பரிபூர்ண அருளும் இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமையுங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, விருட்சகத்தில் புதன்,
புதன் சுக்கிரன், தனுசில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. லக்கணத்தில் உங்களுக்கு குருவுடைய பயணம் இருக்குங்க. 5ஆம் பாவமான பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும், 6ல் கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குது. அதே போல் லாபஸ்தானத்தில் சனியும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தொண்டு நடவடிக்கைகள், உடல் ஊனமுற்றவங்க, இந்த மாதிரியான நோயாளிகளுக்கு உதவுவதன் மூலம் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சில சாதகமான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இன்றைய நாள் உங்கள் இலக்குகளை அடைவதில் கொஞ்சம் தடை தாமதங்கள்லாம் காணப்படுது. கொஞ்சம் உங்களுடைய முழு முயற்சிகளை போடுவது இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ புதிய முயற்சிகளில் சில சங்கடங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமுடன் நீங்கள் செயல்பட வேண்டியது நல்லது. எதிர்பாலினத்தவரால் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சந்திக்க நேருங்க. தந்தை வழி உறவினர்களால் வீண் செலவுகள்லாம் ஏற்படும். உங்களுக்கு ஒரு சில அலைச்சல்களும் ஏற்படக்கூடுங்க. நினைத்தது நடக்க கொஞ்சம் இழுபறியான ஒரு சூழ்நிலைகளாக காணப்படுதுங்க. அப்போ ஒரு வேலையை நீங்கள் தொடங்கும் போது அது இழுத்தடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. பணியிடத்துல பிறர் வேலையில நீங்க தேவையில்லாம தலையிடுவதை தவிர்க்க வேண்டியது இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல மிக கவனமாக இருக்க வேண்டும்ங்க. இன்று புதிய முயற்சிகள்ல எந்த ஒரு இடத்துலையுமே நீங்க ஈடுபட வேண்டாம். குடும்பத்துல உறவினர்களால சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால கொஞ்சம் பொறுமையை நீங்க கடைபிடிக்க வேண்டியது மிக நல்லதுங்க. பிள்ளைகளால மகிழ்ச்சிகள் ஒரு சில விஷயங்கள்ல உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவுல கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நண்பர்களால காரிய அனுகூலம் எல்லாம் உண்டாகும். வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமாராகத்தாங்க இருக்கு. அப்ப இன்று நீங்கள் மேசராசி அன்பர்கள் முருகப்பெருமானை வழிபடுவது அதிக நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருப்பாருங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திலுமே முறையாக திட்டமிடுவதன் மூலம் சில சவால்களை எல்லாம் நீங்க சூழ்நிலைகளையும் எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் ஏற்படுங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு ஒரு சுமாராக தாங்க இருக்கு. கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்ப விஷயம் ஒன்றின் காரணமாகவே சில உறவுகளில் உங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடுங்க. இந்த உறவுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்ண ஓட்டங்கள்லாம் முரண்பாடுகள் இருக்கும். உங்களுடைய இருவருக்கும் பார்த்தீங்கன்னா மனைவியிடையே சிறிய அளவில் கருத்து வேறுபாடுகளும் எழக்கூடுங்க. அப்போம்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சற்று மகிழ்ச்சிகள் சற்று குறைந்துதாங்க காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் விதத்தில் தாங்க இருக்கு. அப்போ மருத்துவ செலவுகள்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். அது இல்லாமல் உங்களுக்கு விரைய செலவுகள், தேவையில்லாத செலவுகள்லாம் நீங்கள் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. அப்போ அதெல்லாம் நடைபெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமுடன் இருங்க. ஆரோக்கியம் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இன்று தோல் எரிச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அப்போ கார வகைகள், இனிப்பு வகைகள், எண்ணெய் பதார்த்தங்கள், இந்த மாதிரியான உணவு வகைகளை எல்லாம் நீங்க தவிர்த்தீங்கனாலே மிக சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய புதிய முயற்சிகளை எல்லாத்தையுமே தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தாய்மாமன் வழியில நீங்க எதிர்பார்த்த உதவிகள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடுங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 4ஆம் பாவத்தில் சந்திரனும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. 7ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனும், அஷ்டமத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. கடினமான சில சூழ்நிலைகளை எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக கையாள வேண்டியது நல்லதுங்க. உங்களுடைய செயல்களில் தவறுகள் நேரத்துக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மனதளவில் சில ஆறுதல்களை அளிக்கக்கூடுங்க. நண்பர்களோட உதவியால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடியக்கூடும். புதிய நபர்களால் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய வருவாயில் இருந்த சங்கடங்களை எல்லாம் சரி செய்வீங்க. உங்களுக்கு இதுவரை தடைப்பட்ட தடைகளை எல்லாம் தாண்டி முயற்சி செய்யக்கூடிய ஒரு வெற்றிகள் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. தொழிலில் எதிரிகள் எல்லாமே விலகிச் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. பெற்றோர்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தருங்க. சிலர் பிள்ளைகளுக்காக மற்ற வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு கட்டாயமாக ஏற்படும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடும். புதிய சொத்து வாங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும்னே சொல்லலாமுங்க. அதே போல வாழ்க்கை துணை வழியில உங்களுக்கு செலவுகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. போதுமான பணம் இருப்பதால எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்க சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்ப நேரத்தை சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்றை ஏதானும் ஒரு வேலை செய்து கொண்டுகிட்டே இருப்பீங்க. அப்போ மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படக்கூடும் என்பதால பேசும் வார்த்தைகள்ல கவனமாக இருங்க. வியாபார பணியாளர்கள்ல வீண் செலவுகள்லாம் ஏற்படும். அப்போ இன்றைய நாள் ரிஷபராசி அன்பர்கள் சிவ வழிபாடு உங்களுக்கு அதிக சிரமங்களை எல்லாத்தையும் குறைக்க கூடுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. பதட்டமான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு அதிகமாக காணப்படும். பணியிடத்துல உங்களுக்கு சக பணியாளர்களுடன் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைகள்லாம் காணப்படுங்க. உங்களுடைய சக பணியாளர்களுடன் கொஞ்சம் உறவு முறைகளில் சில சண்டை சச்சரவுகள், ஒரு உறவுமுறைகள்லாம் கொஞ்சம் ஒரு பிடிப்பு இருக்காதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் இல்லை. தொழில் விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா இரண்டும் கலந்து தாங்க இருக்கு. அப் அண்ட் டவுன்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு காணப்படும். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் ஒரு நல்லுறவு காணணும்னா இன்றைய நாள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. இதன் மூலம் தான் உறவுல நீங்கள் வெற்றி காண முடியும். அப்போ நல்ல ஒரு புரிந்துணர்வு, அன்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொள்ளுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சிகள் இன்று சற்று குறைந்து காணப்படுவதால கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமுடன் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆன்மீக பயணத்திற்காக சில பணமெல்லாம் செலவு செய்வீங்க. இதுதான் உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்குங்க அந்த அளவுக்கு. அப்போ இன்றைய நாள் மற்றபடி உங்களுக்கு நிதி நிலைமையில உங்களுக்கு பற்றாக்குறை இருந்தாலும் ஆன்மீக பயணத்திற்கு செல்லும் பொழுது கொஞ்சம் மன மகிழ்ச்சி, மன ஆறுதல்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு கண் எரிச்சல்களால் சில பாதிப்புகள் எல்லாம் ஏற்படலாமுங்க. அப்போ தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிக நல்லது. பல்வெளி பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய நாள் ஆரோக்கியத்தில் மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கும். அப்போ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் செயல்படுவது இன்றைய நாள் நல்லது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு உறவினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாம் கிடைக்கக்கூடும். ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் பார்த்தீங்கன்னா பண வரவுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நிச்சயம் உண்டு. மிருகசீரிடம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுடன் நீங்க சுமூகமாக பழகுவது இன்றைய நாள் மிக அவசியமாக இருக்குங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரனும் 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. 6ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணமும் 7ல் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்கு. 9ஆம் பாவத்தில் சனி பகவானும் 10ஆம் பாவத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனம் காட்டும் வழியிலாம் நீங்கள் செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதிர்பாலினத்தவரால் எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடும். அதே போல் இன்றைய நாள் சமநிலையான ஒரு மனநிலையில் இருப்பீங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு தொடர்புகளில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படுங்க. அதிர்ஷ்டமும் வெற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. அப்போ பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களுடைய நினைத்த விஷயங்கள் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ புதிய முயற்சி உங்களுக்கு வெற்றியை தருங்க. எந்த செயல்கள்லையுமே கொஞ்சம் துணிச்சலுடன் செயல்படுவீங்க. எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல பண உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சிலர் பிள்ளைகளின் நலனை அக்கறை காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ குடும்பத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. மனதில் உங்களுக்கு இனம் தெரியாத குழப்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கும். இனிமே அதெல்லாம் விலக போகுது. எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. உறவினர்களால் ஓரளவுக்கு அனுகூலம் ஏற்பட்டாலும் அவர்களால் திடீர் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மாலையில உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்லாம் உங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுவது உங்களுக்கு சில விஷயங்கள்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் உங்களுக்கு மந்தமாகத்தாங்க இருக்கு. அப்போ மகாலட்சுமியை வழிபட இன்றைய நாள் உங்களுக்கு மிதுனராசி அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய மேலதிகாரிகள் உங்கள் திறமையெல்லாம் பாராட்டுவாங்க. அதே போல் உங்கள் பணிகளை தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்வீங்க. இதன் மூலம் பணிகளை எல்லாத்தையுமே எளிதாக நீங்கள் ஆற்றக்கூடியவராக இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் செயல்களாக இருந்தாலும் துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தருங்க. பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவு வளர நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டுமுங்க. அப்போ ஒருவன் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த பாருங்க. இன்றைய நாள் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்களுடைய குடும்ப உறவினர்களால் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல அனுகூலம் ஏற்பட்டாலும் அவர்களால் கொஞ்சம் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க. மாலை வேலைகளில் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் நண்பர்களோட வட்டாரத்தில் உங்களுக்கு பேசும் பொழுது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியம் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான ஆற்றல் அனைத்துமே உங்களிடம் காணப்படுங்க. அப்போ கொஞ்சம் துடிப்போடு இருப்பீங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. இதனாலேயே உங்களுடைய ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக காணப்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவிற்கான ஒரு அதிர்ஷ்டம் நிச்சயம் உங்களுக்கு தென்படுதுங்க. அப்போ வங்கி இருப்பெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு அதிகாரிகளால உங்களுக்கு ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய மிக சிறப்பான நாளுங்க. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு தந்தையிடம் நீங்க எதிர்பார்த்த பண உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். புனர்பூஷம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு உங்களுடைய சகோதரர்களால சில சங்கடங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கவனமாக இருங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க.
கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குது, 3ல் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது, 6ல் செவ்வாய் சூரியனுடைய பயணமும், அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது, 9ல் ராகுவும், 10ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றம் அளிக்கக்கூடிய செயல்களை எல்லாமே நீங்கள் இன்று தொடங்கலாமுங்க. அப்போ புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம், புதிய முதலீடுகள்லையும் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ பெரிய முதலீடுகள் எல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க, ஒரு சிறு சிறு முதலீடுகளை நீங்கள் செய்வது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு பயனுள்ள முடிவுகளை எல்லாமே நீங்கள் எடுக்கலாம், புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் இறங்கலாமுங்க. மனம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில் இல்லாமல் இருக்குங்க. இன்றைய நாள் எந்த செயல்களிலுமே கொஞ்சம் தடுமாற்றமும் பதட்டமும் குழப்பமும் உங்களுக்கு உண்டாகலாம். அதெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் ஓரளவுக்கு எளிதாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் ஆற்றல் எல்லாம் உங்களிடம் காணப்படுங்க. எதிர்பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய விஷயத்தில் இருக்குங்க. அப்போ திடீர் நெருக்கடிகளால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். திட்டமிட்ட செயல்களில் கொஞ்சம் ஈடுபட முடியாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. பணி இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய சக ஊழியர்களிடம் தேவையற்ற பேச்சை எல்லாமே நீங்கள் தவிர்த்துருங்க. நீர்நிலைகளுக்கு செல்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கொஞ்சம் அதில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில ஆபத்துக்களும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. வாகன பயணத்தின் போது கொஞ்சம் அவசரம் எதுலையும் காட்ட வேண்டாமுங்க. தந்தையோட தேவையை நிறைவேற்றுவீங்க. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. நண்பர்களால் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும், காரிய அனுகூலம்லாம் உங்களுக்கு முடியக்கூடுங்க. உறவினர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவுக்கு வாய்ப்புகள் நிச்சயம் உண்டுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்க. இன்றைய நாள் கடகராசி அன்பர்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிக அதிக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று வேலை சம்பந்தமான சிறிய பயணம்லாம் உங்களுக்கிடம் காணப்படுங்க. இந்த பயணத்தின் மூலம் சில லாபங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். கடின உழைப்பின் மூலம் உங்களுக்கு அபாரமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. மனநிலை பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில் இருக்கும். அப்போ எந்த செயலையுமே நீங்கள் எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஒரு அமைதியான உறவை எல்லாமே நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களிடம் கிடைக்குங்க. அப்போ உங்களுக்கு அனுசரணையான ஒரு போக்கின் காரணமாக உறவுல மகிழ்ச்சியை எல்லாத்தையுமே நீங்கள் பராமரிக்க முடியும். அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்று அதிக அளவுல பணம்லாம் உங்களிடம் காணப்படுங்க. அப்போ அதிகமாக நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கு. அப்போ அதிக பணம்லாம் சேமிப்பீங்க. இன்றைய நாள் நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கிய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் மன உறுதி, ஆற்றல், இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு உங்களுடைய சகோதரர்களை எல்லாம் நீங்க அனுசரித்து செல்வதுதான் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். ஆயுள்ய நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு கடன் விஷயங்கள்ல சற்று கவனமுடன் இருக்க வேண்டியது நல்லது. பூசம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு நீங்க எதிர்பாராத பணவரவுக்கெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க.
சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குது, 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் 4ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணமும், 7ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க, அதே போல் அஷ்டமத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் தருவது இன்றைய நாள் உங்களுக்கு மன நிறைவை தருமுங்க. இப்போ உங்களுடைய செயல்களில் வெற்றி காணணும் அப்படின்னா கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட நீங்கள் இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்துவது மிக நல்லதாக இருக்குங்க. வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அப்போ குடும்பத்தினரின் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பழைய முதலீட்டில் இருந்து வந்த லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேருங்க. பொன்பொருள் சேர்க்கையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே போல் நண்பர்களோட ஒத்துழைப்பால் உங்களுக்கு முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாகுங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. புதிய நபர்களின் அறிமுகம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்குங்க. பணியிடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் வேலைகளை எல்லாம் பகிர்ந்து செய்வதில் கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்க வேண்டுங்க. உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா ஈகோ பிடிவாதத்தை எல்லாம் தவிர்த்து கொஞ்சம் பாசத்தை காட்டி பழகுங்க. சூழலுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் நல்லதுங்க. உற்சாகமான ஒரு நாளாக இருக்க போகுது. தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. பிள்ளைகள் கேட்டதையெல்லாம் வாங்கி தருவீங்க. இன்றைய நாள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடங்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது இன்றைய நாள் மிக வெற்றியையும் சாதகத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. மாலை வேளையில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடன் கலந்து பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படுதுங்க. முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. வியாபாரத்தில் விற்பனை எல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே உங்களிடம் காணப்படுங்க. அப்போ தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்துல உங்களுக்கு சிறப்பான பலன்கள்லாம் காணப்படுறதுக்கு கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகும். கூடுதல் பணி சுமைகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்களுக்கு சில விஷயங்கள்ல மகிழ்ச்சி உங்களுக்கு பாதிக்கக்கூடிய வகையில தாங்க இருக்கு. அப்போ இன்றைய நாள் தொழில் வளர்ச்சிகள்ல கொஞ்சம் வியாபாரத்தை நீங்க விரிவு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் அதுல ஒரு சில பிரச்சனைகளை எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு தொழில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதுல சில கஷ்டங்களை நீங்க அனுபவிக்காம தொழில் வளர்ச்சி அடையுது அப்படின்னா நிச்சயம் சீக்கிரத்திலே உங்களுக்கு அந்த வியாபாரம் முடக்கத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி விடுங்க. தொழிலில் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அதனோட வளர்ச்சி தான் பிற்காலத்தில் பெரிதாக மாறுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க. ஒரு நல்லுறவை எல்லாம் தக்க வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சகஜமான ஒரு அணுகுமுறையெல்லாம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டுங்க. அப்போ பிள்ளைகளை எல்லாம் கேட்டதை நீங்கள் வாங்கி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு ஒரு சில செலவுகளும் உங்களுக்கு ஏற்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிதி வளர்ச்சி உங்களுக்கு மிதமாகத்தாங்க காணப்படுது. அப்போ பணத்தை நீங்கள் கவனமாக செலவு செய்ய வேண்டியது மிக நல்லது. சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டுங்க. இன்றைய நாள் ஆன்மீக காரியத்திற்கு நீங்கள் பணம் செலவு செய்வீங்க. இதெல்லாம் உங்களுக்கு மன ஆறுதலைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஆரோக்கிய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று வயிற்று உபாதைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டுங்க. அதிக தண்ணீர் அருந்துங்க. அப்புறம் இல்லாமல் வெளியிடங்களில் நீங்கள் உணவு உட்கொள்வதெல்லாம் தவிர்த்துருங்க. எண்ணெய் பதார்த்தங்கள், ஆயில், கார வகைகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக அமையுங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வீண் வதந்திகளை பொருட்படுத்தாமல் இருப்பது இன்றைய நாள் மிக நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மனதில் அவ்வப்போது உங்களுக்கு சில சலனங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கிய முடிவுகள் எடுப்பது எல்லாத்தையுமே இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்துட்டீங்கனாலே போதும் மிக சிறப்பான ஒரு நாளாக மாறுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க.
தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேதுவுடைய பயணம் இருக்குது. 3ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணமும் 4ல் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குது. அதே போல் 6ஆம் பாவத்தில் சனி பகவானும் 7ல் ராகு பகவானுடைய பயணம் இருக்குது. அஷ்டமத்தில் குரு பகவானுடைய பயணமும் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விரும்பும் பலன்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க. அப்போ அதிர்ஷ்டத்தை நீங்கள் நம்பாமல் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. திரைப்படம் பார்ப்பது, ஆன்மீக இசை கேட்பது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதியை பெற்றுத்தருங்க. அப்போ இன்றைய நாள் தொழிலில் பார்த்தீங்கன்னா லாபத்தை அதிகரிக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். விரும்பிய அளவு உங்களுக்கு பொருளாதாரமெல்லாம் மேம்படக்கூடுங்க. வியாபாரத்தில் நீங்களே முதல் முயற்சி எடுத்து முன்னேறக்கூடிய ஒரு நாளாக கூட இருக்கும். இன்றைய நாள் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. பிள்ளைகளால் பார்த்தீங்கன்னா பெருமைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. நினைத்த காரியம் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக அமைய போகுதுங்க. விலகி சென்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெருங்கி வருவாங்க. பரிவர்த்தனைகளில் சில கடன் வாங்குவதை எல்லாத்தையும் இந்த நாள் தவிர்ப்பதும் மிக நல்லதுங்க. புதிய நபர்களின் சந்திப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக நல்லதுங்க. அப்போ இன்று நீங்கள் தொடங்கும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கபலமாக இருப்பாங்கங்க. அப்போ தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயமெல்லாம் உண்டாகக்கூடும். பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய நேரிடும். இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. பணியாளர்களோட ஒத்துழைப்பு மிக நன்றாக இருக்கு. அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அதிக நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னா கொஞ்சம் உங்களுடைய முயற்சிகளை அதிகமாக போடுங்க. அதிக பணிச்சுமை எல்லாம் உங்களுக்கு காணப்படும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் சற்று உங்களுக்கு மனக்கவலைகளை எல்லாம் அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்குங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்பு அரவணைப்பெல்லாம் ஏற்படுமானா கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது நல்லது. குடும்ப விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் தொடர்பு கொள்வதில் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படுங்க. அப்போ உங்கள் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வை எல்லாம் இது பாதிக்கும் வகையில் இருக்குங்க. அப்போ கொஞ்சம் கவனமுடன் இருங்க. பேச்சுவார்த்தைகள்ல எச்சரிக்கையுடன் இருப்பது இன்றைய நாள் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணம் இழப்பதற்கான வாய்ப்பு உங்களிடம் அதிகமாகவே இருக்குங்க. அப்போ தேவையின்றி செலவு செய்யாம கொஞ்சம் கவனமாக பாதுகாக்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையில எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமுடன் இருப்பது தாங்க மிகச் சிறப்பாக இருக்குங்க. அப்போ எந்த இடத்துலையுமே நிதி நிலைமையை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சராசரியாக இருக்குங்க. எப்பொழுதும் போல நீங்க நார்மலா இருப்பீங்க. தோல் எரிச்சல் சில கால் வலிகள் எல்லாம் மட்டும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு. அந்த ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. யோகா தியானம் போன்ற செயல்பாடுகள் எல்லாம் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் எல்லாமே கிடைப்பது உங்களுக்கு காலதாமதமாக ஆகக்கூடுங்க. கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது நல்லது. அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுடன் பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிக நல்லதுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே,
உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. 3ல் செவ்வாய் சூரியனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 7ல் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் லாபஸ்தானத்தில் சந்திரனும், விரயஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் விரும்பும் பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மிக சாதகமான ஒரு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எடுக்க எல்லாத்துக்கும் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக உகந்த நாளாக அமைய போகுதுங்க. அப்போ இன்று மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நாளுங்க. இப்போ பணியிடத்தில் சக ஊழியர்களோட ஆதரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க கூடுங்க. நன்மதிப்பு, மரியாதை இது எல்லாத்தையுமே பெரும் வகையில் தாங்க இன்றைய நாள் இருக்குது. அப்போ தகவல் தொடர்பு துறையில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக கூடுங்க. சிறு தூர பயணங்களால் உங்களுக்கு புதிய அனுபவம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க கூடுங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கலகலப்பான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு அமைய போகுது. புதுவிதமான ஒரு உணவுகளில் ஆர்வம் ஏற்படும். அதே போல் உங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்களும் ஒரு நல்ல முறையில் நடந்து முடியுங்க. இரவு நேர பயணத்தை எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. மனதில் தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுது. குடும்பம் தொடர்பான ஒரு முக்கிய முடிவுகளை எல்லாம் நீங்கள் இன்று எடுக்கலாமுங்க. இப்போ இளைய சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடும். தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் ஒரு அன்பு, அந்யோன்யம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு நாளுங்க. மாலையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளால் சில மகிழ்ச்சிகள்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க. இன்றைய நாள் துலாம் ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மரை வழிபட உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு கடினமான பணிகளை கூட கொஞ்சம் விரைந்து ஆற்றக்கூடிய ஒரு செயல்திறன், ஒரு ஆற்றல், தன்னம்பிக்கை இது எல்லாமே வளர்ந்து காணப்படுங்க. அப்போ உங்களுடைய திறமைகள் மீது நீங்களே கொண்டுள்ள நம்பிக்கை மூலமாக இதெல்லாம் அதிகமாக சாத்தியமாகுங்க. ஒரு உத்வேகம் உங்களிடம் பிறக்கக்கூடுங்க. இன்றைய நாள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அதில் ஒரு முயற்சியை போட்டு இதில் வெற்றி காணணும், ஒரு தொழிலை எளிதாக முடிக்கணும் அப்படின்றத நல்ல உங்களுக்கு ஒரு அனுபவ பாடமாக இன்றைய நாள் ஏற்படுங்க. அப்போ இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கு. நீங்க எந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கிறனாலும் இன்றைய நாள் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஒரு சுமூகமான ஒரு உறவுகள் எல்லாமே ஏற்படுங்க. அப்போ இதன் மூலம் உங்களுடைய துணையின் நம்பிக்கையை எல்லாம் பெறுவீங்க. இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பூர்வீக சொத்து வகையில் பண வரவுகள்லாம் காணப்படுங்க. கணிசமான தொகைகள்லாம் உங்களுக்கு சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளதுங்க. அப்போ நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை எல்லாம் இன்றைய நாள் கொடுக்க போகுதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களுக்கு நிதி ஆதாரம் ஒரு மிகச் சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் சிறந்த ஆற்றல்கள் எல்லாமே காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய மன ஆரோக்கியம், மனதிடம், தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியத்துடன் இன்றைய நாள் காணப்படுவீங்க. அப்போ அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் நிச்சயம் கவனமாக இருக்க வேண்டியது மிக நல்லதுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தாய் மாமன் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் இன்றைய நாள் கிடைக்க கூடுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே.
உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. 2ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. அதே போல் 4ஆம் பாவத்தில் சனியும், 5ஆம் பாவமான பஞ்சமஸ்தானத்தில் ராகுவுடைய பயணம் இருக்குது. 6ல் குரு பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எதிர்மறை விளைவுகளை நீங்கள் தடுக்க கொஞ்சம் கவனமுடன் செயல்பட வேண்டுங்க. அப்போ எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் விலக்கி வைத்து விட வேண்டுங்க. நேர்மறை எண்ணங்களை எல்லாமே நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று கொஞ்சம் அமைதியின்மையான ஒரு உணர்வுகள்லாம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துங்க. பொருளாதார விஷயங்கள்ல கொஞ்சம் வழக்கத்தை விட கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களும் அமைய போகுதுங்க. முக்கியமான திட்டங்களை பற்றி யாரிடமே நீங்க விவாதிக்க வேண்டாமுங்க. எந்த ஒரு செயலையுமே தைரியத்துடனும் வலிமையுடனும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மன ஆற்றல் உங்களிடம் காணப்படும். புதிய நபர்களோட அறிமுகம் எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கனிவான ஒரு பேச்சுக்கள் உங்கள் மீதான ஒரு நன்மதிப்பை அதிகப்படுத்துங்க. அப்போ வியாபார முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. திறமைக்கு ஏற்ப உங்களுக்கு ஊதியம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. அப்போ மனதில் இதுவரை இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்க கொஞ்சம் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அதே போல குடும்பத்தினரின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. நண்பர்கள்லாம் நீங்க கேட்கக்கூடிய ஒரு உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். சகோதரர்களிடம் நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த காரிய அனுகூலம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் உங்களுக்கு கூடுதலாக இருக்குங்க. விநாயகரை வழிபட உங்களுக்கு காரிய அனுகூலங்கள்லாம் உங்களுக்கு உண்டாக கூடுங்க. விருச்சகராசி அன்பர்களுக்கு வேலை தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அதிக பணிகள் கூடுதல் பணிகள்லாம் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ இன்றைய நாள் வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் பல சவால்களை நீங்கள் சூழ்நிலைகள் எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டிய ஒரு கையாள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. அப்போ எந்த ஒரு வேலையுமே உங்களுடைய திறமைக்கு அதெல்லாம் சின்ன வேலை தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தையுமே தடை தாமதங்களை எல்லாம் நீங்க எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மனப்பக்குவம் ஆற்றல் எல்லாம் உங்களிடம் காணப்படுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை எல்லாம் நீங்க பகிர்ந்து கொள்வீங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொண்டீங்கனாலே போதும். இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். நட்பான ஒரு அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டியது இன்றைய நாள் நல்லது. குடும்பத்தில் உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே நீங்க பூர்த்தி செய்து கொள்வீங்க. அதே போல இன்றைய நாள் திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. எதிர்பாராத பண வரவும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிதி வளர்ச்சி உங்களுக்கு சற்று குறைந்து காணப்படுங்க. அப்போ கூடுதல் செலவுகள்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கு. விரைய செலவுகள்லாம் மிக சிறப்பாகவே இருக்குன்னே சொல்லலாம். அப்போ இதெல்லாம் குறைத்து கொள்ள வேண்டியது நல்லது. இதன் மூலம் பணமெல்லாம் உங்களுக்கு விரயமாகுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஒரு தைரியமின்மை காரணமாக சில அசௌகரியங்கள்லாம் உங்களுக்கு காணப்படுங்க. அப்போ இதனால உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்தில் முக்கியமாக நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளால சில அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அனுசம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு திடீர் பண வரவுக்கு உண்டான வாய்ப்புகள் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்பட போகுது. கேட்டை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்றைய நாள் அவசர முடிவுகளை எல்லாத்தையுமே இன்றைய நாள் தவிர்ப்பது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களாக இருக்குங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி வேலை பூமி சம்பந்தமான காரியங்கள் வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை
வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்க கூடுங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குது. 3ஆம் பாவத்தில் சனியும் 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும் 5ஆம் பாவமான பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும் 9ல் பார்த்தீங்கன்னா சந்திரனும் 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது. விரயஸ்தானத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் இலக்குகளை அடைய கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. அப்போ சில சவால்களை எல்லாம் நீங்கள் சந்திக்க நேரும். சில நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொறுமையை எல்லாம் சோதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ எளிதில் நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளதால் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டியது மிக நல்லதுங்க. நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஒரு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் நிறைவேறுங்க. அப்போ நிதி நிலைமையில இருந்த நெருக்கடிகளும் உங்களுக்கு ஒரு வகையில் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. வருமானம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குங்க. புதிய நபர்களோட அறிமுகத்தால் சில மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அவசர முடிவுகள் எடுப்பதை எல்லாத்தையுமே இன்றைய நாள் தவிர்த்து விடுங்க. உறவினர்கள் வழியில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்லாம் அமைய போகுது. உற்பத்தி தொடர்பான ஒரு துறைகளில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடுங்க. குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் உங்களுக்கு நிச்சயம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பழைய நண்பர்கள் சந்திப்பு உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உற்சாகமாக காணப்படுவீங்க. எதிர்பாராத பண உறவுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. வாழ்க்கை துணையால் ஆதாயங்கள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளால் பெருமை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. தந்தை வழி உறவினர்களில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சற்று தாமதமாக முடியக்கூடுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு வழக்கம் போலவே இருக்குங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு காலபைரவரை வழிபடுவது அதிக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்துல ஒரு விதமான பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. அப்போ சுமூகமான ஒரு சூழ்நிலை இல்லாத காரணத்தால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்கவலைகளுடன் இங்கே காணப்படுவீங்க. இன்றைய நாள் உங்கள் தொழில் வளர்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல நார்மலாக இருக்கும். வளர்ச்சிகள்லாம் நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. இன்றைய நாள் கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க, பொறுமையோடு இருங்க. இன்றைய நாள் ஒரு நாள் மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றாது. பல நாட்கள் சேர்ந்தா தான் நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு நாள். இன்றைய ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமை இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணத்தை கொஞ்சம் எச்சரிக்கையுடன் கையாள வேண்டுமுங்க. பணம் இழப்பதற்கான வாய்ப்பு இருப்பதால் இன்றைய நாள் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சிறு கடன்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நீங்கள் சகஜமாக நடந்து கொள்ள வேண்டுங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் ஒரு உணர்ச்சி வசப்படுவீங்க. இதெல்லாம் தவிர்க்கலைன்னா உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் எல்லாம் கூடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்குது. கொஞ்சம் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த பாருங்க. ஆரோக்கியத்தில் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இன்று கால்வலி, பல்வலி இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு அற்புதமாக இருக்குங்க. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. ஸோ சிறந்த ஆரோக்கியமெல்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதில் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. பல்வலி, கால்வலி எல்லாம் வந்துச்சுன்னா நம்மளை நிறைய வேலைகளை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தெய்வீக பணிகளில் ஈடுபடுவது உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டாகும். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மனதில் சிறு குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணையால் கொஞ்சம் ஒரு விதமான ஒரு அனுகூலங்கள்லாம் உண்டாகக்கூடுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க.
தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சனியும், 3ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம்லாம் இருக்குங்க. அஷ்டமத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குது. 9ல் கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரனும், விரயஸ்தானத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு மிக அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கணும்னா கொஞ்சம் சில வகையில் கஷ்டங்கள் முயற்சிகள் எல்லாத்தையுமே அதிகமாக போட வேண்டிய இருக்குங்க. இப்போ நீங்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் விரும்பும் பலன்களும் சற்று தாமதமாக கிடைக்கக்கூடுங்க. இன்றைய நாள் வெறுமையை உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் தன்னம்பிக்கையுடன் இன்று இருக்க வேண்டியது மிக அவசியம்ங்க. எதிர்பாராத செலவுகள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு அதனால சில சங்கடப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ கொஞ்சம் வரவை விட செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்தவர்களால் சில அலைச்சல்கள் ஏற்படும். சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற போராட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க. புதிய நபர்களால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எல்லாமே தலை தூக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதில் தடைகள்லாம் வரக்கூடுங்க. இதில் சில தாமதங்களும் ஏற்படக்கூடும். பெரிய முதலீடுகளை எல்லாத்தையுமே தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. அப்போ கூட்டுத் தொழிலில் இருந்தீங்கன்னா திடீர் நஷ்டம்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலருக்கு கடன் பிரச்சனையால் சில பயம்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. துணை இடத்துல தேவையற்ற பேச்சை எல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லதுங்க. அதே போல் தேவையான பணம்லாம் கையில் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. வெளியில் செல்ல நேரிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் முறையாக திட்டமிட்டு கொண்டு கவனமாக செல்லுங்க. தாயோட விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையோட ஆதரவும் முழுவதுமாக இருக்கக்கூடுங்க. இப்போ வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா விற்பனை எதிர்பார்த்தபடி இருந்தாலும் உங்களுடைய பணியாளர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுக்கு வளர்ச்சிகள்லாம் குறைந்து காணப்படுதுங்க. பணிகளை நீங்கள் முறையாக ஒழுங்கமைத்து மேற்கொள்வதன் மூலம்தான் இன்றைய நாள் உங்களுடைய பணிச்சுமைகளை எளிதாக நீங்கள் தவிர்க்க முடியுங்க. அப்போ திறமையாக கையாள வேண்டியது இன்றைய நாள் நல்லது. தொழிலில் திடீர் நஷ்டம்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முன் அலாட்டு தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது இன்றைய நாள் நல்லது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்வது இதெல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் தேவையின்றி சில உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் உங்களுடைய உறவுகளில் மகிழ்ச்சி எல்லாத்தையும் விலகக்கூடிய ஒரு நாளாக மாறிடுங்க. அப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து செல்லுங்க. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் இன்றைய நாள் சற்று குறைந்து தாங்க காணப்படுது. இந்த போக்கையெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது, ஈகோ இதெல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா அந்த மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளலாமுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு சாதகமான நாள் இல்லைங்க. அப்போ பாதுகாப்பு கருதி நீங்கள் கையில் இருக்கும் பணத்தை எல்லாத்தையுமே நீங்கள் சேமிக்க வேண்டுங்க. உங்களுக்கு விரைய செலவுகள் நிறையாகவே இருக்குங்க இன்றைய நாள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பல்வலி ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது என்பதால் கொஞ்சம் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. அப்போ ஆரோக்கியமாக இருக்க கொஞ்சம் பதட்டத்தை எல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. எந்த ஒரு வகையிலுமே ஆரோக்கியம் மிக முக்கியமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய தாய்மாமன் வழியில எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்க கொடுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்களால சில ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு உண்டாக கொடுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக நல்லதுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும்.
குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா ராகுவுடைய பயணம் இருக்குது. 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 7ல் சந்திரனும், அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது. அதே போல் 10ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நடுநிலைமையான ஒரு பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. அப்போ பெற்றோர்களோட ஆதரவுகள்லாம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். இன்று உங்களுக்கு பொதுவாக திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. தடைப்பட்ட பணிகளை எல்லாமே விரைவில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. தொழில் வியாபாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து நடந்து சென்றினாலே போதும், மிக சிறப்பான பலன்கள்லாம் ஏற்படும். உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் நிச்சயம் கிடைப்பதில் உங்களுக்கு சில காலதாமதங்கள் உண்டாகக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் எல்லாம் தோன்றக்கூடும். உணவு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய கட்டுப்பாடுகள்லாம் உங்களுக்கு இருக்க வேண்டுங்க. முக்கியமான திட்டங்களை குறித்து பார்த்தீங்கன்னா பிறரிடம் பகிர்ந்து கொள்வதை எல்லாத்தையும் நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லதுங்க. இப்போ உறவினர்கள் பண உதவிகள் எல்லாம் எதிர்பார்த்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில அந்யோன்யம் எல்லாம் அதிகரிக்கக்கூடும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பண வரவுக்கும் பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்புகள் உண்டுங்க. அப்போ பிள்ளைகளோட பிடிவாத போக்கெல்லாம் மாறி உங்களுடைய அறிவுரைப்படி பார்த்தீங்கன்னா நல்லபடியாக செயல்படுவாங்க. குடும்பம் தொடர்பான முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் பெரியவர்களோட ஆலோசனைகள் மிக அவசியமாக இருக்குங்க. இப்போ அவர்களோட ஆலோசனைகளை கேட்டு முடிவெடுப்பது இன்றைய நாள் மிகச் சிறப்பாக அமையுங்க. இன்றைய நாள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமாராகத்தாங்க இருக்குது. இன்றைய நாள் கும்பராசி என்பர்கள் சிவபெருமானை வழிபட உங்களுக்கு நற்பலன்கள் சற்று அதிகரித்து காணப்படுங்க. இப்போ வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை நேர்மையை எல்லாம் பாராட்டுவாங்க. இதெல்லாம் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இன்றைய நாள் மிகச் சிறப்பாக ஏற்படுங்க. அது உங்களுடைய சக பணியாளர்களுடைய கவனத்தை எல்லாம் ஈர்க்கும். உங்களுக்குள்ள மறைந்திருக்கும் திறமைகளை வெளிப்படுத்தி இன்றைய நாள் மிக அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியும் ஏற்படக்கூடும். காதல், திருமணம், குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பான உணர்வை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்குங்க. அப்போ இதனால உங்கள் துணைக்கு உங்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம், நம்பிக்கை, தன்னம்பிக்கை இதெல்லாமே ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்கு. இன்று கணிசமான தொகை எல்லாத்தையுமே நீங்கள் சேமிக்கக்கூடிய வகையில் தாங்க இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ இது உங்களுடைய வளர்ச்சிக்கு இதெல்லாம் உங்களுக்கு மனதளவில் திருப்தி அளிக்கும் விதத்தில் இருக்குங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களிடம் சிறந்த ஆற்றல்கள் எல்லாமே காணப்படுதுங்க. இதெல்லாம் ஆரோக்கியத்திற்கு உண்டான ஒரு முக்கிய அறிகுறிகள். ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்கு. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தந்தையுடன் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வது மிக அவசியம்ங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பயணத்தின் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்ங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க.
மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் ராகுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குது, 6ல் சந்திரனும், 7ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணம் இருக்குது, 9ல் புதன் சுக்கிரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குங்க, விரயஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணம்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதுமே சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய தனித்திறமை மூலம் நீங்கள் எந்த ஒரு இலக்குகளிலுமே வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. நீங்கள் மன உறுதியுடனும் நேர்மையாகவும் அணுகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறுங்க. பணியிடத்தில் உங்களுடைய சக ஊழியர்களோட ஆதரவுகள்லாம் கிடைத்து ஒரு நன்மதிப்பையும் மரியாதையையும் பெறக்கூடிய வகையில் இன்றைய நாள் அமைய போகுது. முயற்சிகளில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வாழ்க்கையில் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. சில முக்கியமான விஷயங்கள்ல நீங்க மேற்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா விவாதங்கள் பயனுள்ளதாக இருக்குங்க. தொழிலில் லாபம் பெறுவதற்கான ஒரு உண்டான ஒரு மிகச்சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. கடன் வாங்குவதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. எடுத்த காரியங்கள்ல வெற்றிகள்லாம் உங்களுக்கு உண்டாக கூடுங்க. மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டாகும். வாழ்க்கை துணையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டதை வாங்கி தருவார்கள். தந்தையோட விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு நாளுங்க. சகோதரர்கள்லாம் உதவி கேட்டு வரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நண்பர்களோட சந்திப்பும் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. அப்போ மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சிறந்த செயல்திறன்களுக்கு சில பாராட்டுக்களை எல்லாம் பெரும் வகையில் இருக்குங்க. அப்போ உங்களுடைய அணுகுமுறையில் நேர்மையாக இருப்பீங்க. இதனால உங்களுடைய மேலதிகாரிகளோட நற்பெயர்கள் எல்லாம் பெரும் வகையில் இருக்குங்க. தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்குங்க. நீங்கள் நினைத்ததை விட பன்மடங்கு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நகைச்சுவை உணர்வுகள்லாம் வெளிப்படுத்துவீங்க. இதன் மூலம் சில பதட்டமான ஒரு நிலையை எல்லாம் நீங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இன்றைய நாள் அமையுதுங்க. அப்போ துணை பார்த்தீங்கன்னா உங்களை பாராட்டப்படும் வகையில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுது. குழந்தைகள் உங்களுடைய பேச்சுக்களை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்க போகுது. அக்கம் பக்கத்தில் உள்ள ஒரு உறவினர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பங்கு வர்த்தகம் மூலம் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களிடம் ஏற்படும். இன்று கணிசமான தொகை எல்லாமே இன்னைக்கு சேமிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்குங்க. மனதில் நிலவும் சில திருப்திகரமான ஒரு விஷயங்களாலேயே உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவுமே விலகி உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் இளநீலம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று சகோதரர்களால் எதிர்பார்த்த காரிய அனுகூலம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தந்தையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது மிக நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கடன் விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக இன்றைய நாள் நல்லதாக இருக்குங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க.
மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.